சிறுபாம்பு, முன்னப்பாம்பு, காணக்கடியான், செவிட்டு பாம்பு அப்படின்னு பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுற பிராமைனஸ் பிளைண்ட் ஸ்னேக்கை பற்றி இன்றைக்கி முழுவதுமாக தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி மக்கள் மீதான கண்ணோட்டம், அதாவது இந்த பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா உடம்பெல்லாம் தடிப்பாயிருது, இல்லை இது காதுக்குள்ளே போயிடும், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மண்ணுளி பாம்போட குட்டி அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ளஸ் இதனுடைய வாழ்வியலையும் முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த குருட்டு பாம்பு ஆப்பிரிக்கா மற்றும் தென்னாசிய பகுதிகளில் தான் இது அதிகமாக காணப்பட்டுச்சு. ஆனால் இப்போ உலகம் முழுவதும் இது பரவலாக காணப்படுது. இது பரவுனதுக்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்குது. இதை நான் அப்புறம் சொல்கிறேன். நிலத்துக்கடியில் 5லேருந்து 10 முட்டைகள் வரைக்கும் இருக்கும். இந்த முட்டைகள் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஓட்டுக்குள்ளே இருந்துட்டு அதை உடைச்சிட்டு வெளிவரக்கூடியது தான் இந்த குருட்டு பாம்புகள். இது குட்டியை வெளிவரும்போது இது 5 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்காது, அதுக்குள்ளே தான் இருக்கும். பிறந்தது முதலேயும் தன்னிச்சு வேட்டையாட ஆரம்பிச்சிடும். வேட்டைனா இதனுடைய உணவு என்னன்னா எறும்புகளோட லார்வாக்கள், கரையான்களோட லார்வாக்கள், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன புழுக்கள் அப்படின்னு சொல்லி இந்த நிலத்துக்கடியில் இந்த உயிரினங்களை தான் இது வேட்டையாடி சாப்பிடும். இது குருட்டு பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இதுக்கு கண்கள் முழுவதுமாக தெரியலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு கண்கள் தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இதனுடைய வாழ்க்கையேவும் நிலத்துக்கடியில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதனால் ஒளியை உணரக்கூடிய திறன் இருக்குது. அதாவது இது நிலத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அதை உணர்ந்து மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். சரி, குருட்டு பாம்பான இது எப்படி கரெக்டாக எறும்புகளை, கரையான்களை, புழுக்களை வேட்டையாடுது அப்படின்னா, இப்போது எறும்புகள் நடக்கும்போது தன்னுடைய பாதையை நோக்கி ஒரு வேதிப்பொருளை சுரந்துக்கிட்டே போகும், மற்ற எறும்புகள் தன்னை பின்பற்றுவதற்காக. அதே மாதிரி தான் கரையான்களும் ஒரு வேதிப்பொருளை சுரக்கும் அதனுடைய பாதைகள் எல்லாத்துலேயும். இந்த வேதிப்பொருளை உணரக்கூடிய திறன் இந்த காணக்கடிக்கானுக்கு இருக்குது, அதாவது குருட்டு பாம்புகளுக்கு இருக்குது. இந்த குருட்டு பாம்புகள் நிலத்துக்கடியில் என்ன பண்ணுன்னா நாக்கை நீட்டி போகும். இது நாக்கை எதுக்காக நீட்டுதுன்னா இந்த வேதிப்பொருளை உணர்றதுக்காக, சுவைக்கிறதுக்காக அல்ல, உணரும் நாக்கை வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எறும்புகள், கரையான்கள் நடக்கக்கூடிய அதிர்வுகளையும் உணரக்கூடிய திறன் இந்த குருட்டு பாம்புகளுக்கு இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இது சரியாக எறும்புகளையோ கரையான்களையோ வேட்டையாடும். 2 வருஷத்துலேருந்து 10 வருஷங்கள் வரைக்கும் வாழக்கூடியது இது. ஆனால் இதனுடைய வாழ்நாள் என்பது துல்லியமாக இன்னும் கணக்கிடப்படலை. ஏன்னா இயற்கையாக வாழக்கூடிய இந்த குருட்டு பாம்பு நிலத்துக்கடியில் சரியாக இதனுடைய வாழ்வியலை கணிக்க முடியாததுனால ரொம்பவே சிறிய வகை பாம்புகளில் இந்த குருட்டு பாம்பு ஒன்று மொத்தமே 5 சென்டிமீட்டர்லேருந்து அதிகமாக போனால் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். சரி, உலகம் முழுவதும் இது எப்படி பரவச்சு அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வருவோம். இதற்கு முக்கிய காரணம் மனிதர்கள் தான். ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு நாட்டுக்கு தாவரங்களை எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது மணலோடு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மண்ணுக்கடியில் இந்த சிறுபாம்புகள் இருந்திருக்கலாம், இதனால் உலகம் முழுவதும் பரவிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. மனிதர்கள் எடுத்துகிட்டு போன அந்த மண்ணில் ஒரே ஒரு குருட்டு பாம்பு இருந்தாலும் போதும், அங்கே பல்கி பெருகிறோம். அது எப்படி ஒரே ஒரு பாம்பு மட்டும் இருந்தால் போதுமா? எல்லா உயிரினங்கள்லையும் ஆண், பெண் அப்படின்னு 2 உயிர்கள் தேவை பல்கி பெருகிறதுக்கு. ஆனால் இங்கே கதையே வேறு. இங்கே குருட்டு பாம்புகள் வகைகளில், அதாவது பிராமைனஸ் பிளைண்ட் ஸ்னேக், இந்த வகைகளில் மட்டும் ஆண் பாம்புகள் அப்படின்றதே கிடையாது, பெண் பாம்புகள் தான் முழுவதுமாக இருக்குது. ஆண் பாம்புகள் இதுவரைக்கும் கண்டறியப்படலை. பெண் பாம்புகள் வளர்ந்த நிலையை அடையும் பொழுது தானாகவே கருவுற்று முட்டைகளை இடும். வருஷத்துக்கு 2 தடவையாவது முட்டையிடும். ஒவ்வொரு தடவையும் 5லேருந்து 10 முட்டைகள் வரைக்கும் இருக்கும். நிலத்துக்கடியில் முட்டையிடும். இந்த ஒரு காரணம் தான் இது உலகம் முழுவதும் பல்கி பெருகினதுக்கு காரணம். மனிதர்கள் இந்த குருட்டு பாம்பினால் நேரடியாக நன்மை அடையாட்டியும் கரையான்கள் தொல்லை, எறும்புகள் தொல்லைன்னு பல தொல்லைகள்லேருந்து விடுபடுறாங்க இந்த குருட்டு பாம்புனால. இந்த குருட்டு பாம்புகள் மீதான மனிதர்கள் கண்ணோட்டத்துக்கு வருவோம். முதல்ல இது கடிச்சா உடம்பெல்லாம் தடிப்பு ஆயிரும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த குருட்டு பாம்புகள் கடிக்கிறதே கிடையாது, இது கடிக்காது. இந்த பாம்புகளுக்கு எதிரிகள் வந்தால் முதல்ல தப்பிச்சு ஓட மட்டும்தான் முயற்சி பண்ணும், தப்பிச்சு தான் போகும், கடிக்கிறது கிடையாது. ஆனாலும் அந்த எதிரி தன்னை இறுக்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு கழிவை வெளியேற்றும். அதாவது இந்த கழிவை வெளியேற்றுறதுனால ஒரு விரும்பத்தகாத வாசனையை உண்டாக்கி
எதிரிகளோட கவனத்தை திசை திருப்பி அதன் மூலமாக தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும். இது மனிதர்களை கடிக்காது, ஆனால் மனிதர்கள் தொடும்போது இது ரொம்ப அரிதாக கழிவுகளை வெளியேற்றலாம். ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த கழிவுகள் பட்டு தடிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஒருவேளை இந்த பாம்பினால் தடிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, இது காதுக்குள்ளே போயிடும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. பழங்காலத்தில் எல்லாமே மனிதர்கள் எல்லாரும் தரையில் தான் படுத்தாங்க. இது நிலத்துக்கு அடியில் தான் இருக்கிறதுனாலும் எப்போவாது மழைக்காலங்களில் வெளிவருவது உண்டு, ரொம்ப அரிதா. அப்படி வெளிவரும்போது மனிதர்களுடைய காதுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்துச்சு. ஆனால் இது மனிதர்களோட காதுக்குள்ளே போக வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இதற்கு அங்கே வேலையே இல்லை. இதனுடைய வேட்டை எல்லாமே மண்ணுக்குள்ளே தான். ஆனாலும் அப்போ இருந்த மனிதர்கள் தரையில் படுக்க வேணாம் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வர்றதுக்காக ஏதாவது விரிச்சு படுக்கணும் இப்படின்ற ஒரு சின்ன சின்ன பாதுகாப்பிற்காக இந்த ஒரு கருத்தை மக்கள் மீது திணிச்சிருக்கலாம். இது மண்ணுளி பாம்போட குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தும் இருக்குது. இந்த மண்ணுளி பாம்புன்றதும் ஒரு பிளைண்ட் ஸ்னேக் தான். ஆனால் அது ஒரு வேறு வகை, இது ஒரு வேறு வகை. இதனுடைய மொத்த நீளமே 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்காது. அதனால் இது மண்புழுவும் கிடையாது, மண்ணுளி பாம்பும் கிடையாது. இது ஒரு குருட்டு பாம்பு, அவ்வளோதான். மனிதர்களாகிய நம்ம இதை தீயில சுட்டு இதை காலி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடித்தாலும் இதன் மீது அடி விழுகிறது கிடையாது. ஆனாலும் அடின்னு அடித்து அப்படியும் இதை நிறையா காலி பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஒரு வேலை இங்கே தேவையே இல்லை. ஏன்னா இது மனிதர்களுக்கு நேரடியாக இல்லாட்டியும் மறைமுகமான நன்மைகள் தான் செய்யக்கூடியது. எந்த ஒரு தீங்கையும் மனிதர்களுக்கோ இல்லை மனிதர்கள் வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கோ இது செய்கிறது கிடையாது. அதனால் பாவம், உயிரோட விட்டுருங்க.